சொல்கிறதுனே தெரில. வெள்ளையங்கிரி 2வது ஏறிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே பயணம் செஞ்சுட்ருக்கோம்னா மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா இவர் தான் மகேஸ்வரன். 10 பேர் கொண்ட குழு, 10 பேர் 10 பேர் 2 காட்டுறேன். 2 பேரும் அங்கேயும் போக வச்சு ஏண்டா மாட்டிங்க அமைச்சிடும். வெற்றிகரமாக 2வது மலையை ஏறிட்டு இருக்கோம். இந்த பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனே தெரில. வெள்ளையங்கிரி 2வது மலையில் ஏறிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து ஏறினவங்களும் சொல்லுங்க ஜி. ஆ டோலி இங்கே கிடையாது சொல்லிட்டீங்களா? வந்துட்டுருக்கா? சரி நான் அவர்கிட்ட சொல்லுமா? அவர் பேர் எந்த இடத்துல இருக்காரு? ஆ சரி ஓகே. டோலி சொல்லியிருக்காங்களா 2வது மலையில் ராமச்சந்திரன். ஆ இவங்களாம் நம்ம கூட வந்தவங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க இந்த வெள்ளையங்கிரி பாத யாத்திரை பற்றி? ஐயனை பார்க்குறதுக்கு பலம், வீரம் எல்லாமே தேவைப்படும். நீ எப்போவுமே உறுதுணையாக இருக்கணும். சொல்லுங்க, எப்படி போச்சு? எப்படி போயிட்டே இருக்கோம் வெள்ளையங்கிரி பயணம். 2வது மலை சொனைக்கு வந்திருக்கோம். சொனைக்கா இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம பயணம் செய்ய வேண்டியது? கொஞ்சம் தூரம் போனோன்னா பாம்பாடு சித்தத்தோடு வந்துடும். குருசாமி நீங்கள் சொல்லுங்கள். அப்பா இடுப்பு இந்த பயணத்தில் இந்த ரொம்ப முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுது. பார்த்தீங்களா நான் எங்கே இருக்கேன்னு நீங்கள் பாருங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா எங்களுக்கே தெரியல.
இது ரொம்ப ஒரு அடர்ந்த காடு. ஸோ இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் பாஸ்கர். இவருக்கு முன்னாடி பாருங்கள் பல அப்பாவி ஜனங்கள் படுத்து கிடக்காங்க பாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே தூங்கிட்டு இருக்கோம். இது ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டில் கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி சந்தோஷ். இப்போ எனக்கு கிடைச்சது ஆரஞ்சு பழம் தான். சாண்டி உங்களுக்கு என்ன கிடைச்சது? எனக்கு கிடைச்சது ஆப்பிள். ஸோ இவருக்கு ஆப்பிள் கிடச்சிருக்கு. இதை இன்னைக்கு சாப்பிட்டு எங்களோட டின்னர் நாங்கள் முடிச்சுக்க போகிறோம். என்னோட பாஸ்கர் ஏதோ சொல்லிடுறா, ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேது. என்னோட சார்ஜ் இல்லை. நான் இப்போ எப்படி ஏற போகிறேன்னு தெரில. அவர் ரொம்ப இப்போ கஷ்ட சூழ்நிலையில் இருக்காரு. இன்னும் நாங்கள் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6வது அண்ட் 7வது பின்னாடி ஒரு வாட்ஸ்அப் வீடியோ போச்சு. ஸோ அதனால தான் சிரித்தோம். நான் இதோட மைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எல்லோரும் சொல்ல மாட்டேங்க நமக்கு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டனை அமைக்கிறங்க. கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஒளிப்பதிவாளர் சந்தோஷோட விக்னேஷ் சைனிங் ஆஃப். சுவாமி நாங்கள் நைட்டில் இரவு பயணம் செஞ்சிட்ருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி சிவனை பார்க்குறதுக்கு தான். என் மூஞ்சி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் வாய்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருன்னு எனக்கு தெரியும். பக்கத்தில் ஒளிப்பதிவாளர் சாண்டி சந்தோஷம் இருக்கார். இப்போ என் மூஞ்சி எல்லாருக்கும் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. சாண்டி சந்தோஷ். பாஸ்கர் மூஞ்சி வேற அடிச்சுக்காங்க. மழையை திருப்ப முடியலப்பா. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம வெற்றிகரமாக 6வது முடிச்சுட்டு 7வது மலைக்கு ஏற போகிறோம். மேலே இருக்க பாருங்க, அதான் வெள்ளையங்கிரி. சாமியை பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட வந்துட்டோம். எல்லாருமே பகலில் தான் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. முதல் டைம் எக்ஸ்க்ளூசிவ் இரவில் உங்களுக்கு ஃபுல் வீடியோ கண்டிப்பாக கூட நாங்கள் இருக்கோம். நீங்கள் இன்னும் இதை மேலும் மேலும் தொடரணும்னா எஸ்எம்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். புரிஞ்சுக்கிட்டு ஒரு லைக் போடுவீங்க நினைக்கிறேன். நன்றி. சொல்லுங்க சாமி. அவ்வளோ பாஸ்கர் சாமி சொன்னது எல்லாருக்கும் கேட்டுன்னு நினைக்கிறேன். வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். முடி பாஸ்கர் சாமி, மனோஜி, ஒளிப்பதிவாளர் சந்தோஷ். இதுதான் தெரியுமான்னு தெரில, வெள்ளையங்கிரி மலை. வெற்றிகரமாக இந்த பயணத்தை முடிக்கலை. ஒரு செட்டு முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் கீழே இறங்கணும். சாமி கும்பிட்டுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் உங்களை வந்து சந்திக்க. நன்றி. இல்லை மட்டும் வரேங்க வரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. திருமுறையை தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. சிவபெருமான வழிபட்டவங்க வாழ்க்கையில வீணா போனதாக வரலாறே கிடையாது.
நன்றி. பாத யாத்திரை நல்லபடியாக சந்தோஷமாக முடிஞ்சு சாமியை பார்த்துட்டோம். சாமியை உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து தர முடியாது. ஆனால் சாமியை வந்து பார்க்கணும்னா யூடியூப்ல இருந்து 6 மலை ஏறி இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாமியோட தரிசனம் கிடைக்கும். நாங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக சாமி முடிச்சிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் உங்கள் விக்னேஷ். மனோஜ் ஐயா இவர் பார்த்து இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் நானும் தெரிஞ்சவர், இவர் லெஜண்ட். நன்றி. ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் உங்கள் விக்னேஷ். ஓம் நம சிவாய. இது வந்து வெள்ளை முடி நினைக்காதீங்க, இது விபூதி. ஸோ மேலே அடித்த விபூதி இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர். கரெக்டாக வெள்ளை விநாயகர்கிட்ட இருக்கும். ஸோ வெள்ளை விநாயகர்கிட்ட 11 பேர் கொண்ட குழுவில் பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்துட்டோம், 2 பேர் காணும். ஸோ அந்த 2 பேருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஒவ்வொருத்தங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, இருங்க முதல் ஆளை உங்களுக்கு காட்டுறேன். இவர் தான் வழுக்குப்பாறையில் வழுக்கி விழுந்தார். இது ஒருத்தர் எலுமிச்சை சாப்பிட்டுட்டு இருக்காரு, மயங்கி விழுந்துட்டாரு அவரு. ஒரே ஸ்ட்ரெச்சில் மேல இருந்து கீழே வராராம். மனோஜ், நீங்க அங்க வழுக்கு பாரு லெட்டா அப்படி கிரிக்கா நீங்க விட்டதை முடிச்சிட்டீங்களோ? எல்லாம் தமிழ் மாதிரி நானும். சரி, மீண்டும் தொடர்ந்து சந்திப்போம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஷ், ஒளிப்பதிவாளர் சந்தோஷ். வெள்ளையங்கிரி பாத யாத்திரை நல்லபடியாக சந்தோஷமாக முடிவு பெற்றது. நீங்கள் கேட்கலாம் எதனால் கோவிலில் வச்சு லாஸ்ட் வீடியோ வரலன்ட்டு. ஒரே காரணம்னா எல்லாருக்கும் கை கால் வலி சமாளி. ஸோ நல்ல முடியல. கடைசியாக வந்து நாங்கள் வந்து பீஸாக்கு வந்து எங்கள் உடல் சோறு எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்போது வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் உங்கள் நன்றி, வணக்கம்.